மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் குருகுலமே வருக, குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் குருகுலமே வருக, குருகுலமே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருக வென்றழைத்தோம் குருகுலமே வருக, இறைக்குலமே வருக. ஒரு குலமாகிடுவோம். வாருங்கள் கூடுங்கள் வாழ்த்துங்கள் பாடுங்கள், வாருங்கள் கூடுங்கள் வாழ்த்துங்கள் பாடுங்கள். வாழ்வுக்கு வழி சொல்லும் பலி இதுவே, வாழ்வுக்கு வழி சொல்லும் பலி இதுவே. இந்த நாளில் திருவிழா திருப்பலியை நிறைவேற்றி வந்திருக்கும் அருள் தந்தையர்களையும் இறைவனை பெற இங்கு கூடி வந்திருக்கும் நம் பங்கு மக்களையும் அன்புடன் அழைக்கின்றது. தம் உள்ளத்திலும் உதிரத்திலும் கைகூப்பிலும் இயேசுவை தாங்கி இறை வார்த்தையை சுமந்த அன்னை மரியா இறைவனிடமிருந்து அருளினை பெற்றுத் தருபவர். உடலிலோ உள்ளத்திலோ ஏதேனும் ஒரு நோயின் பிடியில் வாழும் மனிதர்களுக்கு மரியா மாமருந்து. அன்னையின் ஆசை நமக்கு நலத்தை அல்லது நோயை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தந்து கொண்டிருக்கிறது. இறைவன் சொல்வதையெல்லாம் செய்த அன்னை மரியா அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று நமக்கும் கூறுகிறார். எனவே அன்னையை போல இறைமகன் இயேசுவின் வழியில் நாம் நடந்து உடலிலும் உள்ளத்திலும் நலம் பெற நோயாளிகளின் ஆரோக்கியமான நம் அன்னை மரியா வழியாக இறைவன் தம் கொடைகளை நம்மில் ஏராளமாய் பொழிய வேண்டும் என்று ஆரோக்கியம் நலம் வேண்டி இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய ஜெபமாலை அன்னைக்கு 270ஆம் ஆண்டு பெருவிழா நவநாளின் 6வது நாளாக இன்றைக்கு அன்னையினுடைய பெருமையை அறிந்து கொள்வதற்கும் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி செலுத்துவதற்கும் இந்த மாலை திருப்பலியை கொண்டாட ஒன்று வந்திருக்கிறோம். இன்றைய நாள் சிந்தனையாக அன்னை மரியாள் நோயாளிகளுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறவர் என்று நம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையிலே உடலாலும் உள்ளத்தாலும் நோயாளிகளாக மாறிப்போன இந்த வேகமான உலகத்தில் அன்னை மரியாளுடைய நலம் தரும் பரிந்து பேசுதல் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருக்கும் தேவையாக இருக்கிறது. இந்த நாளில் அன்னை மரியாள் நோயாளர்களுக்கு ஆரோக்கியம் தரும் அன்னை என்ற சிந்தனையை தியானிக்கும் இந்த மாலை நேரத்தில் இன்றைய கல்வாரி வழிபாட்டை நமக்கு தலைமையேற்று வழிநடத்தி ஆண்டவருடைய ஆசிரியை பெற்றுத்தர வந்திருக்கக்கூடிய நம்முடைய பாசத்திற்குரிய அருட்தந்தை கபிரியேல் பாத்திமா நகருடைய பங்கு தந்தையாக பொறுப்பேற்று சிறப்பாக தனது பணியை அன்னையினுடைய அரவணைப்பிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அருட்தந்தை கபிரியேல் அவர்களை பழைய கோவில் இறை சமூகம் அனைவரும்
அனைவருடைய சார்பாக கரவொலி எழுப்பி அன்போடு வருகிறேன். இன்றைய நாளில் நம்மோடு இணைந்திருந்து அன்னை மரியாளுடைய திருத்தலத்தில் குழந்தை மாதா ஆலயத்தினுடைய திருத்தலத்தினுடைய பங்கு தந்தையாக ஆலயத்தை கட்டி எழுப்புவதிலும் அன்னை மரியாளுக்கென்று புகழ் சூடுகின்ற வகையிலும் சிறப்பான பணியை காங்கேயத்தில் பங்கு தந்தையாக இருந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அருட்தந்தை சேவியர் கிளாரியஸ் அவர்கள் இன்றைய நாளிலே அன்னை மரியாள் நோயாளிகளின் ஆரோக்கியம் என்ற சிந்தனையிலே நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். அருட்தந்தை சேவியர் கிளாரியஸ் அவர்களை அனைத்து இறைமக்கள் சார்பாக அன்போடு வரவேற்போம். இன்றைய நாளில் நாம் அழைக்கின்ற பொழுதெல்லாம் நம்மோடு வந்து நமக்கு திருவழிபாட்டுகளிலே உதவி செய்யக்கூடிய அருட்தந்தையர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை அழைக்காமலே அவர் அவருடைய தேவையை உணர்ந்து சென்றார். ஆனால் ஒவ்வொரு முறையும் நாம் அழைக்கின்ற பொழுதெல்லாம் அருட்தந்தையர்கள் நம்முடைய திருவழிபாட்டிற்கு வருகிறது குறிப்பாக பங்கு தந்தையர்களுக்கும் பங்கு மக்களுக்கும் உதவி கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் இன்றைய நாளிலே நம்மோடு இணைந்து ஜெபித்து இறைவனது ஆசிரியை வழங்க வந்திருக்கக்கூடிய அருட்தந்தை ஜஸ்டின் அவர்களையும் மற்றும் இறையியலில் முதுகலை படிப்பு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருட்தந்தை ராஜன் அவர்களையும் மற்றும் அருட்தந்தை பீட்டர் அவர்களையும் இறைமக்கள் அனைவருடைய சார்பாக கரவொலி எழுப்பி அன்போடு வருகிறவர்கள் இன்றைய நாளில் இந்த திருவழிபாட்டை வழிநடத்தி நாம் அன்னையுடைய ஆசிரியை பெறுவதற்கு துணை இருக்கக்கூடிய இன்று திரு யாத்திரையாக திருப்பயணத்திலே கலந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய புனித அசிசியார், புனித சந்தியாகப்பர், கிறிஸ்து ராஜா, குழந்தை இயேசு, புனித சூசையப்பர், அன்பிய பொறுப்பாளர்கள், அன்பிய குடும்பங்கள், குழந்தைகள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று கரவொலி எழுப்பி வரவேற்கிறோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் நம் பங்கின் பாதுகாவலை புனித ஜெபமாலைகளில் 270வது ஆண்டு திருவிழா பெருவிழாவின் 6ஆம் நாள் நவநாளை சிறப்பிக்க வந்திருக்கின்ற நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் அனைவரும் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லா வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லா வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கடவுளுக்கு மாட்சி உண்டா. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. அப்பொழுது நாமான் அவரை நோக்கி, சரி, அப்படியே ஆகட்டும். ஆயினும்
இறைவனுக்கு நன்றி. நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உயிர்ப்பின் மகிழ்வே நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மீட்பரானவர் சாவை வென்று வாழ்வின் நற்செய்தியை நம்மில் தந்தாரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 40 42 மேலும் 49 56. இயேசு திரும்பி வந்தபோது அங்கே திரண்டு அவருக்காக காத்திருந்த மக்கள் அவரை வரவேற்றனர். அப்போது தொழுகை கூட தலைவர் ஒருவர் இயேசுவிடம் வந்தார். அவர் பெயர் யாயின். அவர் இயேசுவின் காலில் விழுந்து தம்முடைய வீட்டிற்கு வருமாறு வேண்டினார். ஏனெனில்
12 வயதுடைய அவருடைய ஒரே மகள் சாகும் தருவாயில் இருந்தாள். இயேசு அங்கு செல்லும் வழியில் மக்கள் கூட்டம் அவரை நெருக்கிக் கொண்டிருந்தது. அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஒருவர் வந்து, உம்முடைய மகள் இறந்து விட்டாள், இனி போதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றார். இதை கேட்ட இயேசு சிறுமியின் தந்தையை பார்த்து, அஞ்சாதே, நம்பிக்கையோடு மட்டும் இரு, அவள் பிழைப்பாள் என்றார். வீட்டுக்குள் வந்ததும் பேதுரு, யோவான், யாக்கோபு, சிறுமியின் தாய், தந்தை ஆகியோரை தவிர எவரையும் அவர் தம்மோடு உள்ளே வர அனுமதிக்கவில்லை. அவளுக்காக அனைவரும் மாரடித்து புலம்பி அழுது கொண்டிருந்தார்கள். இயேசுவோ, அழாதீர்கள், இவள் இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவள் இறந்துவிட்டாள் என்று அறிந்திருந்ததால் அவரை பார்த்து அவர்கள் நகைத்தார்கள். அவர் அவளது கையை பிடித்து, சிறுமியே எழுந்திடு என்று கூப்பிட்டார். உயிர் மூச்சு திரும்பி வரவே உடனே அவள் எழுந்தாள். இயேசு அவளுக்கு உணவு கொடுக்க பணித்தார். அவளுடைய பெற்றோர் மலைத்து போயினர். நடந்ததை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தயவிருக்க எதற்கென்ற வேண்டும். அன்னை மரியா வழியாக நம் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை தர, நல்ல மழை கிடைக்க, சிறப்பாக நம் தாய் ஜெபமாலை அன்னை வழியாக நம்முடைய தேவைகளை எடுத்துரைத்து மன்றாடுவோம். திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் இறைப்பணியை ஏற்று படித்துக் கொண்டிருக்கும் எம் பிள்ளைகள் அனைவரும் உடல் உள்ள சுகத்தோடும் ஆன்ம நலனோடும் வாழ ஆரோக்கியம் தரும் எம் ஜெபமாலை அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகில் பல்வேறு உயிர்கொல்லி நோய்களினால் பாதிக்கப்பட்டு துன்புறும் அனைவருக்கும் நீரே ஆறுதலாக இருந்து சுகம் தந்து அவர்கள் நலமுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ ஆரோக்கியம் தரும் எம் ஜெபமாலை அன்னையின் பரிந்துரையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்று இந்த நவநாள் திருப்பலியை சிறப்பிக்கும் எம் அன்பியர் குடும்பங்களில் வாழும் சிறு குழந்தைகள், இளையோர் மற்றும் பெரியோர் அனைவரும் உடல் நலத்துடனும் ஒற்றுமையுடனும் வாழ ஆரோக்கியம் தரும் எம் ஜெபமாலை அன்னையின் பரிந்துரையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டில் நிலவும் கொலை மற்றும் பல்வேறு கொடூர சம்பவங்களால் பாதிக்கப்படும் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் அனைவருக்கும் நீரே பாதுகாவலராய் இருந்து அவர்கள் தங்கள் வாழ்வில் தன்மையுடன் வாழ ஆரோக்கியம் தரும் ஜெபமாலை அன்னையின் பரிந்துரையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது அன்பு தெய்வத்தின் வல்லமையை உலகெங்கும் பறைசாற்றிக் கொண்டிருக்கும் நற்செய்தி பணியாளர்களை உமது அரவணைப்பிலும் பாதுகாப்பிலும் தொடர்ந்து வழிநடத்தி அவர்களுக்கு தேவையான உடல் ஆன்ம சுகம் தர ஆரோக்கியம் தரும் ஜெபமாலை அன்னையின் பரிந்துரையில் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பொது தேர்வினை எதிர்நோக்கி இருக்கும் எம் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தையும் நல்ல உடல் நலனையும் தந்து அதிக மதிப்பெண் பெற்று வாழ்வில் வெற்றி பெற ஆரோக்கியம் தரும் எம் ஜெபமாலை அன்னையின் பரிந்துரையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஜெபமாலை தாய் நம் அனைவருக்கும் உடலில் உள்ள சுகத்தை தருவாள் என்று மலையுறை வழியாக கேட்டோம். இத்திருப்பலிலே பங்கெடுக்க முடியாமல் நம் வீடுகளில் இருக்கின்ற பெரியவர்கள், முதியவர்கள், நோயாளிகளுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் இந்நேரத்தில் ஜெபமாலை தாய் வழியாக அவர்களை சந்தித்து அவருடைய இயலாமைகளை விடுதற்க சிறப்பாக கொண்டாடுவோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி ஜெபிப்போம். நம்பிக்கையோடு கேட்போம். தாயினுடைய ஆலயத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அச்செபமாலை எண்ணெய் வழியாக இறைவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் சிறப்பாக ஆசீர்வதிக்க கொண்டாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உன் பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் அன்னையும் உன் தாயுமான இந்த ஜெபமாலை எண்ணெய்க்கு விழா எடுத்து சிறப்பிக்கின்றோம். எம் தேவைகளை உன் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இந்த ஜெபமாலை எண்ணெய் வழியாக எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நாங்கள் எழுப்பிய தேவைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை கொண்டாடுகின்றோம். ஆமென். என்னை தருவே உமக்காக, உம்மில் இணைவே பலியாக. என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. நொறுங்குண்ட இதயத்தை விரும்பிடும் தெய்வமே, உடைந்திட்ட உள்ளமதை நாடிடும் அன்பரே, உமக்காய் உம்மில் வாழ ஆசிக்கின்றேன். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. வேலை போல ஆர்வமாய் வருவேன், கை பெண்ணை போல முழுமையாய் தருவேன். ஆவேலை போல ஆர்வமாய் தருவேன், கை பெண்ணை போல முழுமையாய் தருவேன். சிறந்தது எதுவோ அதையே தருவேன், இருப்பதை உவந்தே உமக்கே தருவேன். என்னையே முழுவதும் தருகின்றேன், உமக்காய் வாழ விழைகின்றேன். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. என்னை தருவேன் உமக்காக. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாவற்ற தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்புக்கொடுக்கும் இக்காணிக்கைகளுக்கு ஏற்றவர்களாக எங்களை மாற்றி அருள வேண்டுகின்றோம். உம்முடைய திருமகனின் மறை நிகழ்வுகளை நினைவுறுவதன் வழியாக அவருடைய வாக்குறுதிகளுக்கு தகுதியுடையவர்கள் ஆவோமாக. எங்கள் ஆண்டவராகிய ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லா வல்ல
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உடைய ஆவியை கொடுத்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுணவாக. அவர் பாடுபட உடனடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் பெற்றுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் சரீரம். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்கிற அப்பத்தையும் விற்பனைக்கும் தினத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம்புரிய கருந்தரங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடைய இரத்தத்தில் கொண்டு எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்திட எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்டத்தின் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் தேவதாஸ் அம்ரோஸ், எங்கள் மறைமாவட்டத்தின் முன்னாள் ஆயர் அடோனி கோட்டா, எல்லா திருநிலையினர் வாக்கெடுகளோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்ய வேண்டும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் உள்ளம் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்த அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரவருள உம்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாரும் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் உழைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்து காலம் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருவிடத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்திருக்கிறாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வை.
வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி தந்தருளும் எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ என் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உம்மை போல தெய்வம் உலகில் யாரும் இல்லை, உம்மை அன்றி புகழிடம் எனக்கு வேறு இல்லை. உம்மை போல தெய்வம் உலகில் யாரும் இல்லை, உம்மை அன்றி புகழிடம் எனக்கு வேறு இல்லை. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. உம்மை போல தெய்வம் உலகில் யாரும் இல்லை, உம்மை அன்றி புகழிடம் எனக்கு வேறு இல்லை. கருவில் தாங்கியவர் நீர்தானையா, தாயை போல தேற்றுபவர் நீர்தானையா, தாயின் கருவில் தாங்கியவர் நீதானையா, தாயை போல தேற்றுபவர் நீதானையா. என்னை தேர்ந்த தெய்வமும் நீர்தானையா, எனக்கு துணை இருப்பவரும் நீர்தானையா, என்னை தேர்ந்த தெய்வமும் நீதானையா, எனக்கு துணை இருப்பவரும் நீதானையா. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. உம்மை போல தெய்வம் உலகில் யாரும் இல்லை, உம்மை அன்றி புகழிடம் எனக்கு வேறு இல்லை. உம்மை போல தெய்வம் உலகில் யாரும் இல்லை, உம்மை அன்றி புகழிடம் எனக்கு வேறு இல்லை. அருமையானவர்களே, 270வது ஜெபமாலையினுடைய இந்த பெருநாளில் 6வது நாள் நவநாள் திருப்பலி கொண்டாட்டத்தில் 7 தந்தையரிலிருந்து முழுமையாக அருமையாக ஒரு அர்த்தமுள்ள திருவடி பாட்டி இந்த நாளிலே கொண்டாடி இருக்கிறோம். இந்த நாளினுடைய திருவடி பாட்டிற்கு தலைமையேற்று வழிநடத்தி கொடுத்தவர் அருள்பணியாளர் கபிரியல் அவர்கள். தந்தையர்களை எல்லோரும் அறிந்திருக்கிறோம். தந்தையர்களினுடைய பணி சொல்லில் மாறாது. நம் அருகே இருக்கிற உலக மீட்பர் ஆலயத்தை உலக மீட்பர் பசிலிக்காவாக மாற்றிய மிகப்பெரிய கடின உழைப்பிற்கும் பங்களிப்பிற்கும் சொந்தக்காரராக தந்தையர்கள் திகழ்கிறார். ஆலயத்தை பேராலயமாக மாற்றி காட்டி அதோடு மட்டுமில்லாமல் தான் செல்கிற இடமெல்லாம் குறிப்பாக கீரனூர் பங்கிலே இருக்கிற அம்மா சத்திரம் என்கிற
அந்த மலைமாதா திருத்தலத்தை உருவாக்கியதிலும் கட்டியெழுப்பியதிலும் தந்தையினுடைய பங்கு அளப்பெரியதாக இருக்கிறது. எனவே இந்த நாளிலே தந்தையவர்கள் நம் மத்தியில் வந்திருந்து நமக்காக ஜெபித்து இறையாசை கொடுத்திருப்பது நமக்கு மிகவும் மகிழ்ச்சி கொடுக்கிறது. எனவே தந்தையவர்களுக்கு நம்முடைய பங்கு இறை சமூகத்தின் நன்றியை தெரிவிக்கும் வண்ணம் திருமதி ஊர்சுனா மேரி பொன்னாடை கொடுத்துள்ளார். அனைவரும் கருணை எழுப்பி நம்முடைய நன்றிகளை தெரிவிப்போம். இன்று நாளினுடைய மறைவை சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருந்த தலைப்பு நோயாளிகளின் ஆரோக்கிய நலனை. எல்லோரும் நலமான ஆரோக்கியமான வாழ்வை விரும்புகிறோம். அது ஆண்டவரால் மட்டும்தான் சாத்தியப்படும் என்பதை தன்னுடைய ஆழமான மறைவை சிந்தனையின் வழியாக நமக்கு இந்த நாளிலே தெரியப்படுத்துகிறது அருள்பணியாளர் சேவியர் கிளாடியஸ் தந்தை அவர்கள். குழந்தை மாதா ஆலயம் காங்கேயத்திலே மிகவும் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். தந்தை அவர்கள் தான் அந்த ஆலயத்தை கட்டுமான பணிகளிலும் அந்த ஆலயத்தை திருத்தலமாக மாற்றி அதை பிரசித்தி பெற செய்வதிலும் தந்தை அவர்களுடைய பணி அளப்பரியதாய் பார்க்கப்படுகிறது. தந்தை அவர்கள் இது நம்மத்திலே வந்திருந்து இறை வார்த்தையை சிறப்பாக நமக்கு பகிர்ந்திருக்கிறார். எனவே தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்கும் வண்ணம் திருமதி தேசி பொன்னாடை கொடுத்துள்ளார். அனைவரும் கருணை எழுப்பி நம்முடைய நன்றிகளை தெரிவிப்போம். அடுத்ததாக இந்த நாளிலே நம் மத்தியிலே இன்னும் கூட வந்திருந்து இந்த திருவழிபாட்டிலே நம்மோடு இணைந்து நம்முடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்க இருக்கிறவர்கள் 3 அருள் தந்தையர்கள். இவர்கள் நம்முடைய திருவழிபாட்டு கொண்டாட்டங்களிலே அவ்வப்போது நமக்காக வந்து உதவி செய்யக்கூடிய தாராள மனம் கொண்டவர்கள். முதலாவதாக தந்தை ஜஸ்டின் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவிக்கும் வண்ணம் திருமதி ஜூலி பொன்னாடை கொடுத்துள்ளார். கரவொலி எழுப்பி நன்றியை தெரிவிப்போம். அடுத்ததாக தந்தை ராஜன் அவர்களுக்கு செல்வி பிரியா பொன்னாடை கொடுத்துள்ளார். கரவொலி எழுப்பி நன்றியை தெரிவிப்போம். அருள் தந்தை பீட்டர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கும் வண்ணம் திருமதி விமலா கிறிஸ்டி பொன்னாடை கொடுத்துள்ளார். கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை தெரிவிப்போம். கிறிஸ்தியேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் இந்த திருவழிபாட்டை வழிநடத்தி திட்டமிட்டு அருமையாக அதிகமான குழந்தைகளை பங்கெடுக்க செய்து அன்னையுடைய ஆசிரியை பெறுவதற்கு துணை செய்தவர்கள் புனித அசிசியா, புனித சந்தியாகத்தர், கிறிஸ்துராஜா, குழந்தை இயேசு, புனித சூசேப்பர், அன்பிய பொறுப்பாளர்கள், அன்பிய குடும்பங்கள் கரவொலி எழுப்பி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது இந்த புனிதர்களுடைய உருவம் தரித்து திருயாத்திரையாக பங்கு பெற்ற குழந்தைகளை நாம் பாராட்டுவோம். இப்பொழுது அந்த புனிதர்கள் பீடத்துக்கு முன்பாக வருவார்கள். புனித அசிசியா, புனித சந்தியாகத்தர், கிறிஸ்துராஜா, குழந்தை இயேசு, புனித சூசையப்பர், சூசையப்பர் இருக்கிற இடத்துல அன்னை மரியாதை குழந்தைகள் அனைவருக்கும் நல்ல கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை
Praise the Lord. Praise the Lord. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எங்களுடைய இளம் குருக்கள் சார்பாக கடந்த 13 நாட்களில் 28 குறுந்தகடுகள் இதுவரை வெளியிட்டிருக்கிறோம். சிடிக்கள் அதில் 2 சிடி எடுத்து வந்திருக்கிறோம். நிலையான சொந்தம் ஆராதனை 2 MP3 80-60 பாடல்கள் கொண்ட குறுந்தகடுகள் திருச்சியில் திருப்பதி பாடல்களுக்கும் ஆராதனைகளுக்கும் அபிஷேக திருப்பதிகளுக்கும் சிறப்பாய் பயன்படுத்தக்கூடிய பாடல்களாக பல இடங்களில் பாடப்பட்டிருக்கிற பாடல்களாக இருக்கிறது. இவை நற்கருணை ஆலயத்தின் முன்னால் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. 2 குறுந்தகடுகள் 100 ரூபாய் 200 ரூபாய் பெருமானது. இன்றைய தினத்தில் 100 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. வாங்கி பயன்படுத்துங்கள். குழந்தை மாதா திருத்தலத்திலிருந்து ஒவ்வொரு மாதமும் குழந்தை மாதாவின் ஞான ஒளி அப்படிங்கிற ஆன்மீக இதழ் வெளியிட்டு கொண்டிருக்கிறது. திருமணமானவர்கள், குழந்தைகள், இளையோர், அன்னை மரியாதை கொடுத்த கட்டுரை, விவிலியம் கேள்விக்கூடிய கட்டுரைகள் அநேகம் இடம்பெற்றிருக்கிறது. ஒருத்தருடைய விலை ரூபாய் 10. அதுவும் அங்கே அந்த இருக்கக்கூடிய அங்காடியில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். குழந்தைமானவருடைய வளமையான ஜெபம் ஒரு சின்ன பிரேயர் கார்டு பர்ஸில் வாகனங்களில் நீங்கள் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாள் வல்லமையை ஜெபமாய் நல்வழி ஜெபம் சொல்லி அந்த ஜெபத்துக்கு அங்கேயும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய விலை 10 ரூபாய். இவையெல்லாம் வாங்கி பயன்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுவீர்கள். இந்த குழந்தை மாதா திருத்தலம் ஒரு சிறப்பு பெற்ற அறத்தலமாக இப்போது உயர்த்தப்பட்டு தமிழகம் மட்டுமல்ல கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற பல பகுதியில் திருப்பயணிகள் திரளாகி வந்து அன்னையை ஆசிரியர் பெற்றுச் செல்கிறார்கள். 288 குழந்தை வாக்கியங்களை 9 ஆண்டுகளில் மாத்திரம் 18 வருஷம், 17 வருஷம், 15 வருஷம், 13 வருஷம் குழந்தை வாக்கியம் இல்லாமல் வந்து கண்ணீரோடு செபித்து அன்னையின் வழியாக ஆசிரியரை பெற்றுச் சென்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாதத்தோட முதல் ஞாயிற்றுக்கிழமை விசேஷ தினமாக காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை குடும்பங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிற உபவாச ஜெப கூட்டம் நடைபெறுகிறது. பங்கெடுத்து இறைவனுடைய அருமை ஆசிரியர் பெற அன்போடு அழைக்கிறோம். வந்தீங்கன்னா அவங்க அப்படி ஆணையத்தை தரிசித்து அன்னையின் வழியாக ஆசிரியர் பெற்றுச் செல்ல அன்போடு அழைக்கிறோம். திருப்பதிகளும் ஆராதனைகளும் அந்த நற்கருணை ஆலயத்திற்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிற இடங்களில் ஒரு ஆன்மீக வாழ்வுக்கு பயன்படக்கூடிய புத்தகங்கள், சிடிக்களை வாங்கி பயன்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. மேம்படுத்துவது வாசகத்தின் இறைவார்த்தை ஆகாய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆவது இறைவார்த்தை. இந்த இடத்தில் நாம் நல்குவேன். அருமையான வார்த்தை. நமக்கு உங்களுடைய கண்ணீர், கலக்கங்கள், கவலைகள், கஷ்டங்கள், நோய்கள் எல்லாம் கொடுத்து சுகத்தை கொடுங்க, மாற்றத்தை கொடுங்க, முன்னேற்றத்தை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க. என் குடும்பம் எழுதி ஒரு சாட்சியாக பிரகாசிக்க செய்யுங்க சொல்லி வேண்டுவோம். இறைவனுடைய அருள் நம்மையும் நம் குடும்பத்தையும் சிறப்பாய் வழிநடத்தட்டும். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதேபோல என்னுடைய பணிப்பாளர்கள் மறக்க முடியாது. 1983ஆவது ஆண்டு நான் முதல் முறையாக குருத்துவ பணி ஏற்று உதவி பணி தந்தையாக அருள்தந்த இருதயம் அவர்கள் பணி தந்தையாக இருந்த பொழுது நான் அவர்களிடத்திலே உதவி பணி தந்தையாக பணியாற்றினேன். அது திறந்து பல்வேறு காலகட்டங்களில் நாம் நம்முடைய ஆலயத்திற்கு திருப்பதிகளெல்லாம் வந்திருக்கிறேன். அதிலும் சிறப்பாக மரமீட்ப ஆலயத்தை வசூலித்தவாக சகாயமாக திருத்தல பேராலயமாக எழுதுவதற்கு நம்முடைய பழைய கோயில் இறை சமூகத்தினுடைய பங்கு பெரும் பங்காக இருந்தது. அதனால் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். இந்த ஆண்டு நவநாள் திருப்பலிக்கு 6ஆவது நவநாள் திருப்பலிகளுடைய பாசத்தோடு பங்கு தந்தையர்கள் அழைப்பு கொடுத்திருந்தார்கள். எனவே பங்கு தந்தையர்களுக்கும் பங்கு பிறவினர், அருகிலுள்ள துறவர சபையினர் மற்றும் உள்ள பாடகர் குழுவினர், நன்றியர்கள் அனைத்திற்கும் மனமார்ந்த நன்றிகளையும் தோள்களையும் நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பாசமோடு உதவி பங்கு தந்தை அவர்கள் ஒரு பாசத்தை சொந்தத்தார். எனவே அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, இவ்வருள் அடையாளத்திலும் திருமகனின் இறப்பையும் உயிர்ப்பையும் நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். அதனால் அவருடைய பாடுகளில் நாங்கள் பங்கேற்று அவருடைய ஆறுதலினாலும் மாட்சியிலும் பங்கு பெற்றிட தகுதி பெற அருள்வீராக
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்செய்தியின் சாட்சிகளாய் வாழ்ந்திட சென்று வாடுவோம். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. இன்று நாங்கள் நமது அன்னையுடைய விழாவை புகழஞ்சலியை நன்றி உணர்வோடும் நடத்துகின்றோம். நாங்கள் விடுத திருப்பயன் என்பதை இந்த திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உங்களை நோக்கி வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உங்களை மன்றாடுகிறோம். ஆமென்.